ஹலோ டேஸ் எல்லோரும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் வந்துன்னா ஒரு இன்ட்ராடே ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம ஒரு எஸ்எம்ஏவோட மூவிங் ஆவரேஜோட இஎம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க செட்டப்புக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இண்டிகேட்ரு. ஸோ இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஸோ இதில் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு நம்ம செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இன்புட்ஸில் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 9 வச்சுக்கணும். ஸ்மூத்திங்கில் பார்த்தீங்கன்னா 5 வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்யூ பேஸ் இஎம்யூ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது லைன் வந்து கசர் கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணலாம் நம்மளோட ட்ரேட் செட்டப் வந்து. ஸோ நான் வந்து முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து லாஸ்ட் 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் டெஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஒரு 10 டேஸை வந்து லாஸ்ட் மார்க்கெட் வந்து 10 டேஸ் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ எப்படி வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 20 டேஸ் 20லேருந்து லாஸ்ட் நேற்று வரைக்கும், அதாவது 10 டேஸோட இதோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஜூலை 20th ட்ரேடு ஆக்சுவலாக. ஸோ இது சினாரி பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளான ஒரு வே ஆஃப் மெத்தடு சொல்லலாம். டெய்லி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில். ஸோ இதுக்கு நம்ம ரூல் என்னென்னா, இந்த எஸ்எம்ஏ லைன் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆன பிறகு ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் தான் நம்ம வந்து ட்ரேட் வந்து பிளான் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங்கோட ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து அப் டு டவுன் ட்ரெண்ட் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரிவர்ஸில் தான் நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து டவுன் ட்ரெண்ட் வருது. ஸோ சினாரி வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸோ அப் ட்ரெண்டோட கேண்டிலுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ கேண்டில் வரப்போ ஒரு ரெட்டு ஒரு க்ரீன் ஃபார்மாக இருக்கணும். அதாவது ட்ரெண்டு டவுன் ஆகிறப்போ ஒரு ரெட்டு ஒரு க்ரீன் ஃபார்மாக இருக்கணும். அது வந்து இந்த லைனுக்கு டச் ஆகாமல் இருக்கணும். அதாவது இந்த இஎம்ஏ எஸ்எம்ஏயோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகாமல் இருக்கணும். ஸோ இந்த 2 கேண்டில் டச் ஆகாமல் இருக்குது. ஸோ இது இந்த 2 கேண்டில் வேலிடாக இருக்குது. பட் என்னென்னா ஸோ ரெட்டு ஒரு க்ரீனு, பட் அந்த க்ரீனை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் கேண்டில். ஸோ ஆயிருக்கா ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி வந்து வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணுறப்போ திருப்பி ரெட்டு ஃபார்மாக இருக்குது, க்ரீன் ஃபார்மாக இருக்குது. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் வந்து பிரேக் அவுட் ஆகலை. திருப்பி வெயிட் ஃபார் த அனதர் கேண்டில். ஸோ ஒரு ரெட்டு ஒரு க்ரீனு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இந்த க்ரீனை வந்து இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட என்ட்ரி இந்த க்ரீன் க்ளோசிங் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஆர் 1:1. ஸோ இந்த ரெண்டுத்தில் உங்களோட பேக் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுள் நினைக்கிறீங்களோ அதோட வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய செட்டப்பு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது ஏற்கனவே யூஸ் பண்ணதுனால. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேடு இங்கே வந்து கிடச்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடு எப்போ படிக்கணும்னா, ஸோ மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு திருப்பி வந்து இந்த ப்ளூ கலர் லைன், அதாவது நம்ம எஸ்எம்ஏவோட டாப் போகும்போது சேம் சினாரி மாதிரி அப் ட்ரெண்ட் டு டவுன் ட்ரெண்ட் வரப்போ ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஃபார்மாக இருக்குது, இது ஒரு ரெட் ஃபார்மாக இருக்குது. பட் இந்த ரெட்டு வந்து நெக்ஸ்ட் ரெட்டு க்ளோஸ் ஆகலை. ஸோ பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி வந்து கிடைக்கல. ஸோ இது க்ரீனு ரெட்டு. பட் என்னென்னா இந்த கேண்டில் நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ரீசன் இந்த லைனுக்கு டச் ஆகிருக்கு. ஸோ அவாய்ட் பண்ணுறோம். சாரி, இது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடுக்காக பார்க்குறோம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ க்ரீனு ரெட்டு பட் ரெண்டுமே டச் ஆகிடுச்சு. ஸோ அவாய்ட் பண்ணுறோம். க்ரீனு ரெட்டு டச் ஆகிடுச்சு, அவாய்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரேடே கிடைக்காம அப்படியே வெயிட் பண்ணுறோம். ஸோ திருப்பி பார்த்தா ஆஃப்டர் லாங் டைம், அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10:30 டு ஒரு 12:30 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான திருப்பி ஒரு பையில் வந்து திருப்பி ஒரு ட்ரேட் கிடச்சிருது. ஸோ ட்ரெண்டு பார்த்தா டவுன் ட்ரெண்ட் வந்த பிறகு ஒரு ரெட்டு ஒரு க்ரீனு. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டச் ஆகலை பாருங்கள்.
நெக்ஸ்ட் என்னங்கும் இந்த க்ரீன் இந்த க்ரீன் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரி. ஸோ என்ன சொன்னேன், 1:1 ஆர் அதர்வைஸ் 100 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எல் பார்த்தீங்கன்னா வெறும் 40 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. பட் டோட்டல் ஓவரால் பார்த்தீங்கன்னா 462 பாயிண்ட் மேசிவான ஒரு என்ட்ரி வந்து இது வந்து சொல்லலாம். நியர்லி 462 பாயிண்ட்ஸ். என்ன நம்ம ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மணியில் நம்மளோட ஸ்ட்ரைக்கு சூஸ் பண்ணோம்னா மினிமம் இது வந்து 250 to 300 பாயிண்ட்ஸ் வந்து தாராளமாக வந்து பார்த்தா நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு, வித்தின் ஒரு 1 ஸ்டார்ட் ஆன ட்ரேடு நியர்லி பார்த்தீங்கன்னா 2:12 அதாவது கிட்டத்தட்ட 1 hour 15 minutes பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் வந்து சூப்பராக ரேலியாக இருக்குது. ஸோ வி வெயிட்டிங் ஃபார் த. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரேட் வந்து பார்க்குறது அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட எண்டு டேயோட க்ளோசிங் டைம் வரப்போ ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்எல் அடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கேண்டல்ஸ்டிக் ஜிக்ஸாக்கு, ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 என்ட்ரிஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நியர்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு 462, இது பார்த்தீங்கன்னா ஒரு 127. நியர்லி பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த டே பெஸ்ட் டே வந்து நம்ம சொல்லலாம் இந்த டே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21க்கு வரலாம். அப்படியே வாங்க. அன்றைக்கி ஒரு மார்னிங் பார்த்தீங்கன்னா சேம் ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணின்னு சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனு ஒரு ரெட், ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஒரு ரெட் வந்திருக்கு. இந்த ரெட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெட் வந்து ஃபார்ம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரி இது எஸ்எல் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் லோ வச்சுக்கலாம். அதர்வைஸ் நம்ம என்ட்ரி வந்து இந்த கேண்டில் வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப சேஃப் சைடில் நம்ம இருப்போம். ஸோ இதை நான் இங்கே ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் ஓகே நம்ம வச்சுக்கணும்னு நினச்சோம்னா ஒரு சேஃபாக இருக்கணும்னு நினச்சோம்னா நம்மளோட ஃபஸ்ட்டு என்ட்ரியோட கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எல் வச்சுக்க ரொம்ப நல்லது நான் சொல்கிறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 158 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேடே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிவான ட்ரேட் 158 பாயிண்ட்ஸ்னால் வந்து சூப்பரான ஒரு ட்ரேடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியர்லி போய் 50 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் எங்கே கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ அப்படியே வந்தோம்னா இந்த ஃபுல் என்டர் வால்டிலேட் அப்படியே வந்து சைட் வைஸ்லவே மூவ் இருக்குது. ஒரு அப்பு ஒரு டவுன் அப்புன்னு போயிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வாங்க இப்போது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஒரு ரெட்டு பட் ஃபார்ம் ஆகினா இது கனெக்ட் ஆகலை. ஸோ ஒரு ரெட்டு ஒரு க்ரீனு பட் இது தப்பான ஒரு டைரெக்ஷன் ஆஃப் என்ட்ரி. ஓகேங்களா. ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன் இங்கே ஏதாச்சும் ட்ரேட் வந்திருக்க பார்க்கல. ஸோ ஏன்னா இங்கே வரலை பிகாஸ் ஒரு டவுன் ட்ரெண்டு ரெட்டு க்ரீனு பட் க்ரீன் வந்து பிரேக் அவுட் ஆகலை. திருப்பி ரெட்டு க்ரீனு பட் க்ரீன் வந்து டச் ஆகிருக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு கேண்டிலோட க்ளோசிங்க்கு அப்புறம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ஆகுது கேண்டில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெட்டு பட் இது வந்து வேலிடான்னு கேட்டிங்கன்னா வேலிட் இல்லை. ரீசன் இந்த கேண்டில் டச் ஆகிருக்கு. ஸோ க்ரீனு ரெட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்வேலிட். அதாவது பார்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் கடிச்சா அதோட ரிசல்ட் எப்படியெல்லாம் மாறுதுன்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ரெட்டு க்ரீனு பட் க்ரீன் வந்து க்ளோசிங் பிரேக் அவுட்னா பட் இந்த கேண்டில் இதிலவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரெட்டு க்ரீனு இந்த க்ரீன் வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு வந்து நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இது ஸ்டாப்பில் சின்ன ஸ்டாப் லாஸாக இருக்குது. பட் நம்ம என்ன சொன்னோம் கேண்டிலோட என்ட்ரி கேண்டில் வச்சுனோம் நம்ம ரொம்ப சேஃபு. ஸோ நம்ம 36 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட் பார்த்து என்ன சொன்னோம் 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ 83 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஸோ 1:1 ஆர் அதர்வைஸ் 100 பாயிண்ட்ஸ் சொன்னேன். ஸோ இது 1:2 வந்து நமக்கு வந்து ரிஸ்க் ரேஷியோ வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து பெட்டரான ட்ரேடுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ட்ரேடு க்ளோஸ் ஆன உடனே என்ன இருக்குது பார்த்தீங்களா ஒரு அப் ட்ரெண்டில் போன பிறகு ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேலிடான ஒரு கேண்டில்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் வந்து இது வந்து இந்த கேண்டிலோட பிரேக் அவுட் ஆகிட்டு ஸோ ட்ரேட் கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 34 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான் எஸ்எல்லாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா நியர்லி பை 89 பாயிண்ட்ஸ் சேம். ஸோ 1:2 ஓகேங்களா. 1:2 பார்த்தீங்கன்னா இது ஒரு
நல்ல ட்ரேடு. பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 90 பாயிண்ட்ஸ், இது ஒரு 80 பாயிண்ட்ஸ், நியர்லி 170 பாயிண்ட்ஸ் டு வித்தின் ஒரு 1 o'clock to 2:15. அது 1.25 மணி நேரத்தில் இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கேப்சர் பண்ண முடியுது. ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடு யூஸ் பண்ணால். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேயோட பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளோ வருது, இது ஒரு 160, இது ஒரு 170. ஸோ 320 பாயிண்ட்ஸ் பர் டேக்கு ஒரு பேங்க் நிஃப்டியில் கிடைக்குதுன்னா நம்ம மினிமம் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் புக் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேக்ஸிவான ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 22ல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் மார்னிங் எடுத்தோடனே ஒரு நல்ல ஹியூஜான ஒரு டவுன்ஃபாலாக இருக்குது. ஸோ ஹியூஜான ஒரு டவுன்ஃபால் ஆன பிறகு நம்ம ஒரு ட்ரேட் எங்கே கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா. ஒரு ரெட்டு ஒரு க்ரீனு, பட் என்ட்ரி என்ன இருக்குது, ஃபெயிலாக இருக்கு. ஸோ திருப்பி ஒரு ரெட்டு ஒரு க்ரீனு, இது என்ன இருக்குது, இது வேலிடான கேண்டில் தான். பட் என்ன இருக்குது பார்க்கலாமா. இது வந்து 2 சினரி சொன்னேன், 1:1 ஆர் அதர்வைஸ் 100 பாயிண்ட்ஸ். ஸோ 70 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வந்துருக்குது. டார்கெட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட்ஸ். ஸோ 1:1 தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான என்ட்ரிக்கு நம்ம பார்த்தணும். 1:1 வந்தோடனே நீ காஸ்ட்டு வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல சேஃப் அண்ட் சேஃப் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ட்ரி எங்கே இருக்குது. ஸோ டவுன் ரைட் க்ளோஸ் ரெட்டு இன்வாலிட் க்ரீன் கேண்டில் வரல. ஸோ ட்ரேட் இன்வாலிட் கேண்டில்ஸ் இன்வாலிட் க்ரீன் நான் டச் ஆயிடுச்சு. ஸோ இன்வாலிட் திருப்பி க்ரீன். அதாவது இந்த கேண்டில் ஏன் எடுக்கலன்னு காரணத்துக்கு வந்து ட்ரெண்ட் பார்த்தோன்னா டவுன் ரிவர்சல் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு பார்த்தா கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ க்ரீனு ரெட்டு. ஸோ என்ன ஆகும், 2 பைசா பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோவுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்ட்ரி 21 பாயிண்ட்ஸ், டார்கெட் 100. ஸோ 100 சொன்னப்போ நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா 94 பாயிண்ட்ஸ் கிடச்சிருது. அடுத்த கேண்டில் சிங்கிள் கேண்டில் பார்த்தீங்கன்னா நியர்லி 180 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரேடு தான் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து ஸ்மால் ட்ரேடு, காஸ்ட்டில் கடை க்ளோஸ் ஆகிருக்குன்னு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் அனலைசிஸை வச்சுக்கோங்க. ஸோ அது பேஸ் பண்ணி கூட வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள், இது ஒரு ரிசல்ட் வந்து எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நியர்லி 180 பாயிண்ட்ஸ் வந்து இது கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 180. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டே க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹியூஜான ஒரு மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா 315 பாயிண்ட்ஸ் வந்து நியர்லி மேசிவாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு புல் பேக் கொடுத்துருந்து, புல் பேக் கொடுத்த உடனே அங்கேருந்து திருப்பி ஒரு சின்னதாக ஒரு என்ட்ரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ க்ரீன் ஒரு ரெட் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ரெட்டு வந்து திருப்பி அடுத்த ரெட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு சூப்பராக. ஸோ என்ட்ரி டு ஸ்டாப் லாஸ் டார்கெட். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1:1 சொல்லியிருக்கேன் ஆர் 100 பாயிண்ட்ஸ். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அப்போ டார்கெட்டு பார்த்தீங்கன்னா அது 1:2 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. வித்தின் ஜஸ்ட்டு ஒரு 6 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரேட் என்ன சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஸோ கம்மிங் ஆன் பாயிண்ட். ஸோ ரெட்டு க்ரீனு பட் நாட் பிரேக் அவுட். ஸோ இது இன்வாலிடான கேண்டில். ஸோ அந்த டேவே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள் ஒரு நாளைக்கு மினிமம் 2 to 3 ட்ரேட், 2-3 ட்ரேட் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ லாஸ்ட்டாக 3 டேஸ் பார்த்துருக்கோமா. எஸ் 20, 21, 22 இந்த 3 நாளே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் வந்து கம்பல்சரி கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, செகண்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரேடு, 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிடச்சிருக்கு. ஸோ 4th டே அதாவது 23rd பார்க்கலாமாங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங்கோட பிரேக்கிங் கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் அவாய்ட் பண்ணுறோம். செகண்ட் அண்ட் தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட். ஸோ இது வந்து செட்டப்போட கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆன ஒன்று இருக்குது. ஸோ இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோசிங்கில் வந்து என்ட்ரி எடுக்கிறோம், ஸ்டாப் லாஸ் வந்து டாப்பில் வைக்கிறோம்.
டார்கெட் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் சொன்னோம். ஸோ 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு 1:1 200 பாயிண்ட்ஸ். ஸோ 100 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஜராக வந்து சூப்பராக ஹிட் ஆயிருக்கு. ஸோ 155 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ டார்கெட்டை பார்த்து க்ளோஸ் பண்ணிடணும். டோன்ட் வெயிட் ஃபார் த டார்கெட் அதர்வைஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன் டு அப் ட்ரெண்டு. ஸோ ரெட்டு க்ரீன் வரணும். ரெட்டு க்ரீன் வரல, ரெட்டு க்ரீன் வந்திருக்கு. பட் என்ன கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் கேண்டில். நெக்ஸ்ட்டு இது கேண்டில் ரெட்டு க்ரீனு. இந்த க்ரீனை வந்து இந்த க்ரீன் க்ளோஸ் ஆயிருக்கா ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்ட்ரி செட்டப் பிளான் ஸ்டாப் லாஸ் 81.61 பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து 1:100 தாராளம் 100 மீன்ஸ் 100 பாயிண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் மூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 1:2 டார்கெட்டை வைக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதோட ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 124 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கிள் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேசிவான வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மூவ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா 3 4 5 6 கேண்டில். ஸோ ஈஸியாக வந்து 18 நிமிஷம் அதாவது 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 124 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த ட்ரேட் அடுத்தோட செட்டப் எங்கே வந்துருக்கு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்வேலிட் கேண்டில் க்ரீன் ரெட்டு டவுன் ஆகிடுச்சான்னு கேட்டால் கிடையாது, ஏன்னா டச் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த கேண்டில் எங்கே போயிருக்கு. ஸோ இங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ பாருங்கள் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து சப்போர்ட்டு கொடுக்கல, எல்லாம் சைட்வேஸ்லவே மூவ் ஆயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த 2 ட்ரேட் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ட்ரேட் கொடுத்துட்டான். அடுத்தது எங்கேயாச்சும் ஃபார்மாக இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்துனே வந்தால் அன்னியோட மதியம் ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ அவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரேடே கொடுக்காத ஒரு ட்ரேடு. ஸோ அப்போ கொடுத்துருக்கு. ஸோ இது இல்லை. ஸோ இது முன்னாடி ஒரு ஃபார்ம் வச்சு பாருங்கள். ஃபுல் பேக் ஒரு டவுன் ட்ரெண்ட் ரெட்டு க்ரீனு ஒரு ஷார்ட்டான பிரேக் அவுட், சூப்பரான ஒரு பிரேக் அவுட். என்ட்ரி ஸ்டாப் லாஸ். ஸோ என்ட்ரி எடுத்த உடனே அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 45 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி அகைன் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ ரெட்டு ஒரு க்ரீனு திருப்பி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ இந்த இடத்துல கொடுத்துரு அதாவது ஒரு 45 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எஸ்எல் கொடுத்துட்டு டேம் ஷூரை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்ன போயிருக்க பார்த்தீங்களா நல்ல ஒரு பீக்கோட மூமெண்ட்டு நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஏன் ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரெஜெக்ட் ஆகலையா, திருப்பி கீழே வரலையும் பார்க்கலாமா. ஸோ நம்ம என்ன சொன்னோம் 1:1 ஆர் 100 பாயிண்ட்ஸ். 100 பாயிண்ட்ஸ்னு சொன்னால் இந்த இடத்துலவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் ஆகிருக்கு. ஓகேங்களா. இந்த இடத்துல 100 பாயிண்ட்ஸு கேப்சர் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். க்ரீனு ரெட்டு க்ரீன் இங்கே ரெட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு கரெக்டாக. ஸோ இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. சினாரி பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அந்த கேண்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டம்மி கேண்டில்ஸ். இதெல்லாம் டூஜியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக எதுவும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ 126 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ க்ளோசிங். ஸோ திருப்பி கேண்டில்ஸ் ஃபார்ம் வரப்போ ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ இங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கண்ட்ரி கிடச்சிருக்கு. எங்கிறது க்ரீனு ரெட்டு 37 பாயிண்ட்டு. ஸோ டார்கெட் எதுவுமே கிடைக்கல. ஸோ எவ்வளோ எஸ்எல் வந்து 28 பாயிண்ட்ஸ் அகைன் எஸ்எல். இங்கே ஒரு 45 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வந்துருது. அதுக்கு பதில் நம்ம வந்து செகண்ட் ட்ரேட் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு என்ட்ரி, பட் அதுவும் ஒரு எஸ்எல். ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார் த ட்ரேட் ரெட்டு க்ரீனு வரல, பிரேக் அவுட்டு எண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு சொல்லுது. காரணம் இதுதான். ஸோ ஸ்மால் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷனில் இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எல் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். தேவையில்லாத ஒரு ட்ரேடு இது. பட் என்ட்ரி வந்து ஃபார்ம் ஆகிறதுனால நான் காட்டுறேன் நான். ஸோ 230க்கு மேலே வந்து இந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சஜஷன் நான் சொல்கிறேன் என்னோடய சைட்லேருந்து பர்சனலாக. ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரேடு பார்த்தீங்கன்னா இத்தனை ட்ரேடு கிடச்சிருது. இதிலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிவாக பார்த்தீங்கன்னா மார்னிங்கே 2 ட்ரேட் கிடச்சிது. அதுக்கப்புறம் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எஸ்எல். இது ஒரு வேலிடான ஒரு ட்ரேட் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நம்ம வந்து எடுக்க மாட்டோம். பிகாஸ் 230க்கு மேலே வரதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அது நல்லா போனாலும் சரி, நாசனமாக போனாலும் சரி, எது இருந்தாலும் சரி. ஓகேங்களா.
ஏன்னா வெறும் ஒரு 230க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஃப்ளக்சுவேஷனில் போயிட்டு மார்க்கெட்டோட ஃபால்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ திருப்பி வெயிட் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் டே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கால் எடுத்துக்கலாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து 24th ஜூலை. ஸோ மார்னிங் ஒரு பிரேக் அவுட் ஃபஸ்ட்டு கேண்டில், தென் க்ரீன் ரெட்டுக்கு கீழே ரெட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு, என்ட்ரி. ஓகேங்களா, இது 1:1 100 பாயிண்ட்ஸ். ஸோ 75 பாயிண்ட்ஸ் எஸ்எல் கிடைக்குது. டார்கெட் வந்து என்ன பண்ணோம், 1:1 ஆர் 100. நம்ம என்ன பண்ணணும், மினிமம் 100 பாயிண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டரு. 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருதா, ஓகே. ஆனால் டே லோ வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரேட் பண்ணுறது தெரிஞ்சவங்களும் தெரியும், டே லோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபிக்ஸிங்கில் பண்ணால் நம்மளுக்கு வந்து 144 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ட்ரேட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாமா. ஸோ ரெட்டு க்ரீனு, பட் வந்து ரெட்டு, இது ரெட்டு கன்ஃபார்மாக இருக்குது, பட் வந்து அவாய்ட் பண்ணுறோம். திருப்பி ரெட்டு க்ரீன் பிரேக் அவுட், நல்லா பாருங்கள், ரெட்டு க்ரீனு பிரேக் அவுட்டு. அப்போ என்ன ஆகும், லாங் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ். ஸோ இது ஸ்டாப் லாஸ்ன்னு சொன்னோமா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா விக்கு வந்து மேஜர் கேம் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு, கரெக்டுங்களா. விக்கு வந்து மேஜர் கேம் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஸ்டாப் லாஸ் மட்டும் ஹண்ட் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட சினரியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் விக்கு மட்டும்தான் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், இது பாயிண்ட் லெவல், அதாவது இங்கே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இடத்த ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, ரொம்ப மேஜராக க்ரூஷியலாக இருக்குன்னா உங்களோட பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு நல்ல உங்கள் ரிசல்ட் கிடச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணி பார்க்கலாம். டெய்லி ஜஸ்ட் ஒன் ட்ரேடு இல்லை ஃப்ரீ ட்ரையல் போடுறதோ, லைவ் டெஸ்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months ஆச்சு இதோட லைவ் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா லைவ் டெஸ்ட் பண்ண தான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நீங்கள் ரிலாக்ஸாக வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 104 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து ரேலியாக இருக்குது. சூப்பராக வந்து பேக் டு ட்ரேட். திருப்பி பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஃபார்ம்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு க்ரீன், ஒரு ரெட்டு பிரேக் அவுட்டு, என்ட்ரி, ஸ்டாப் லாஸ். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே 80 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ 50 பாயிண்ட்ஸ் பிலோ வந்தாவே பார்த்தீங்கன்னா அது 1:1 தான் வந்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு பக்காவாக தெரியுது இந்த இடத்துல சினரியிலவே. ஓகேங்களா, ஸோ 49 பாயிண்ட்ஸ் எஸ்எல்ல கொடுத்தோன்னா 50 பாயிண்ட்ஸ் நியர்லி கொடுத்துச்சு எஸ்எல். டார்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 80 தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா மார்க்கெட்டு. ஸோ 80 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே புக் பண்ணிடலாம். திருப்பி ஒரு ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி வருதான் பார்க்கலாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் 27th. ஸோ டேயோட ஓப்பனிங் க்ரீன் ரெட்டு, பட் வரல. திருப்பி பார்த்தா க்ரீனு ஒரு ரெட்டு கீழே வந்து பிரேக் அவுட். ஸோ என்ட்ரி, ரெட் கேண்டில் லோ, டார்கெட் 1:1 ஆர் 100 பாயிண்ட்ஸ். ஸோ நியர்லி 110. தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துருக்கு, லோ கேல்குலேட் பண்ணால் 200 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. பட் நம்ம மினிமம் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ரெட் சினாரியில் வந்து பார்த்தோன்னா நம்ம மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ க்ரீனு ரெட்டு டச் ஆகிருக்குது, ஸோ வேணாம். க்ரீன் ரெட்டு டச் ஆகிருக்கு, வேணாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ரெட்டு ஒரு க்ரீனுக்கு மேலே ஒரு க்ரீனு. ஸோ பிரேக் அவுட்டு. ஸோ ஸ்டாப் லாஸ் டார்கெட் பார்த்தீங்கன்னா 133 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஹிட் ஆகிருக்கு. ஸோ க்ரீன் ரெட் வரல, இந்த ரெட்டு அது டச் ஆகிருக்கு, ஸோ வேணாம். ஸோ ரெட்டு க்ரீனு வரல, நெவர் லிமிட். ஸோ க்ரீன் ரெட்டு, ஸோ இது வந்து லிமிட் வேணாம். பிகாஸ் 2:30 டைம் இஸ் 2:30. ஸோ நம்ம அவாய்ட் பண்ணுற ஒரு டைமிங்கு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 28 ஜூலை க்ரீன் ரெட்டு. ஸோ பிரேக் அவுட், என்ட்ரி. ஸோ டார்கெட் வந்து 1:1 அட் 100 பாயிண்ட்ஸ். ஸோ சூப்பராக ஒரு ஆளி டவுன் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கான்.
நெக்ஸ்ட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு ஒரு க்ரீனு அதோட என்ட்ரி அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி ஆன பிறகு 100 பாயிண்ட்ஸ் மேசிவ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க, எக்ஸாக்டாக வருது. ஸோ 100 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் கிடைக்கும். இந்த இடத்துல மார்னிங்கோட ட்ரேட்ஸ் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் எங்கே கிடச்சிருக்கு? ஸோ க்ரீன் ரெட். ஸோ இந்த இடத்துல வந்து அவாய்ட், ஏன்னா க்ளோசிங் ஆன ட்ரேடை வந்து அடுத்த கண்டில் பார்க்குறது பெட்ரு. ஸோ க்ரீன் ரெட் ஃபைல் அவுட். திருப்பி பார்த்தீங்கன்னா ரெட் க்ரீனு ரெட்டு பிரேக் அவுட் ஆகலை, க்ரீனு ரெட்டு பிரேக் அவுட் ஆகலை, க்ரீனு ரெட்டு திருப்பி ஒரு ரெட்டு. பட் என்னென்னா இங்கே பிரேக் அவுட் ஆகவே இல்லை பாருங்கள். ஸோ சினாரி பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் வரது ரொம்ப சேஃப் அண்டு பெஸ்ட்டான இது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் திருப்பி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஸோ க்ரீன் ரெட்டு பிரேக் அவுட், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட்டு. ஸோ க்ளோசிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் க்ளோசிங் ரெட் மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் எய்ம் பண்ணுங்கள். ஸோ 100 பாயிண்ட்ஸ் வந்து அன்றைக்கி சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் பாத்தானே சொல்லலாம். நியர்லி 200 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு 28th. ஓகே, ஸோ 29th. ஸோ டவுன் ட்ரெண்டோட சினரி பார்த்தீங்கன்னா அப் டு டவுன் வரணும். ஸோ என்ட்ரி கிடைக்கல, வெயிட்டிங் ஃபார் த கேண்டில்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீனு பட் டச் லைன் டச்சுடு. ஸோ இது ரெட்டு பட் வேலிட் ஆகலை, ரெட்டு பட் இது வேலிட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ உங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா க்ரீனு ரெட்டு. ஓகே, பட் க்ரீன் ரெட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலிடான ஒரு ட்ரேட் வந்து இந்த ஃபார்மாக இருக்குது. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ட்ரேடே கிடைக்காம இந்த டைமில் கிடச்சிருக்கு. ஸோ ரெட்டு க்ரீனு க்ரீன் ரெட்டு. ஸோ இதுதான் சினாரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்ம பிரேக் அவுட்டு, டாப் லாஸ், என்ட்ரி, டார்கெட் எவ்வளோ 97 பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டாக கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நியூ ட்ரேட் பார்க்கணும்னா ஸோ இந்த கேண்டில் நம்ம க்ளோஸ் ஆயிடுச்சா, அடுத்த கேண்டில் ஸோ ரெட்டு க்ரீனு க்ரீன் பிரேக் அவுட். ஸோ லென்த்தில் லாங்கில் என்ட்ரி போடுங்க. 100 பாயிண்ட்டு 81 விக்கோட சேர்த்தா 97. ஓகேங்களா? பட் இது ரெண்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. நம்ம 1:1 100 பாயிண்ட்ஸில் புக் பண்ணுறப்பே நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 97 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ நம்ம அங்கே வரைக்கும் வெயிட் பண்ண அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஏன் சைடு வைஸில் போய் மாட்டிக்கணும், தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேம் நல்ல ஒரு ட்ரெண்டு, க்ரீன் ரெட்டு பிரேக் அவுட்டு. ஸோ என்ட்ரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரேக் அவுட்னா ஒரு கேண்டில் வந்து முழுசாக வந்து முழுங்கணும். சரியா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பவர் இருக்கிறதில்லன்னு அர்த்தம். ஸோ கேண்டில் லோ 82 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கு. ஸோ சினாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரேடு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நான் 29th வரைக்கும் காட்டிட்டேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லைவ் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுமாரி பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் இதுக்கப்புறம் வந்து என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.